உங்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் காண்பதே ஆனந்தம், ஆனந்தமாக இருப்பதே அமைதி, அமைதியாக இருப்பதே அருள், அருளோடு இருப்பதே நல்லது. இந்த புதிய சிந்தனையை பெறும் வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அம்பாள் வழிபாடு என்பது நம் நாட்டில் காலம் காலமாக நிலவி வருகிறது. அம்பாளுக்கென்று பல திருக்கோயில்கள் உள்ளன. இறைவனின் ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு பெயர். அவற்றில் ஒன்றே கோமதி அம்பாள். சென்னை பெரம்பூரில் உள்ள சங்கரலிங்க சுவாமி திருக்கோயிலில் இறைவனின் அருளாக கோமதி அம்பாள் எழுந்தருளி இருக்கிறார். இந்த அற்புத திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தமிழகத்தின் தலைநகராம் சென்னையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் பெரம்பூர் ஆகும். சென்னை பெரம்பூரில் திருவிக நகர் குடியிருப்பு பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோமதி சங்கர நாராயணர் திருக்கோயில். அருள்மிகு சங்கர நாராயணர் கோமதியம்பாள் கோவில் தமிழ்நாட்டின் தெற்கே சங்கரன் கோவில் என்னும் ஊரில் அமைந்திருப்பது யாவரும் அறிந்தது. அதே கோமதி அம்பாள் உடனுரை சங்கர நாராயணர் சென்னையிலும் இதோ பெரம்பூரில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். இந்த திருத்தலம் மிக பழமையானது என்பதற்கு சான்றாக கோவிலின் கட்டிடக்கலை அமைந்துள்ளது. தென்னாட்டைச் சேர்ந்த மாமுனி வேர்கடலை சுவாமிகள் தவம் செய்த திருத்தலம் இதுவென்று கூறுகிறார்கள். அம்மன் வழிபாடு தொன்று தொட்டே நம் நாட்டில் நிலவி வருகிறது. ஆதி பராசக்தி இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலையில் எடுக்கின்ற ஒவ்வொரு அருள் வடிவத்திற்கும் ஒத்ததாக அருட்சக்தியாக விளங்குகிறாள். சிவபெருமான் சங்கர நாராயணராக காட்சியளித்த நிலையில் அருளும் சிவசக்தியே கோமதி என்று அழைக்கப்படுகிறாள். சங்கரலிங்க சுவாமி தனிச்சன்னதியில் மூலவராக காட்சியளிக்க கோமதி அம்பாள் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். மேலும் கந்தபெருமான், மகா கணபதி, ஏகவல்லி அம்மன் சன்னதிகளுடன் இந்த கோமதி அம்பாள் உடனுரை சங்கரலிங்க சுவாமி திருக்கோயில் சென்னைக்கு அருகில் பெரம்பூரில் பழம் பெருமையுடன் திகழ்கிறது. பசுவாகவும் யானையாகவும் மயிலாகவும் மானுடச் சிறுமியாகவும் அன்னை உமையவள் இறைவனை வழிபட்டு சங்கர நாராயண அம்சமான கோமதி அம்பிகை வடிவம் கொண்டு உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறாள்.
பசுவின் தெய்வீக தன்மைகள் யாவையும் ஜீவன்கள் அறிந்து பெற்றிட உதவும் வண்ணமாகவே கோமதி அம்பாள் அவதாரம் நிகழ்ந்ததாக தலபுராணம் கூறுகிறது. கோமதி அம்பாளை வழிபட்டாலே சகல செல்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். எனவே இத்திருக்கோயிலுக்கு அன்பர்கள் வருவது அதிகம். சுமங்கலிதவ பேரருளையும் மாங்கல்ய பலத்தையும் மங்களங்களையும் தருவதாக கோமதி அம்பாள் தலபுராணம் கூறுகிறது. கலியுகத்தில் தெய்வ வழிபாடுகள் பக்தி மங்கும் என்பதாலேயே பசுக்கள் பூமியில் தோன்றிட அம்பிகை தவம் இருந்தாள். அவளே கோமதி அம்பாள். கோ என்றால் பசு. கோ பூஜையின் மகத்துவத்தை விளக்குவதே ஆலயத்தில் உள்ள கோமுகமாகும். சிவாலயங்களில் கோமுக வாயிலில்தான் பிரம்மன் தவம் புரிகின்றார் என ஆகமங்கள் பேசுகின்றன. வழிபாடுகளில் பசு வழிபாடு சிறப்பு என்று கூறப்படுகிறது. அதை வகுத்து தந்தவள் இந்த கோமதி அம்பாளே என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. சங்கர நாராயணனாக தோன்றிய சிவபெருமானின் சக்தி வடிவமான கோமதி அம்பாளை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம். இங்கே இந்த கோமதி அம்பாள் திருக்கோயிலில் நாள்தோறும் தூல, சூக்கும, காரண வடிவுகளில் மைத்ரேயி, கார்க்கி போன்ற பெண் மகரிஷிகள் பலரும் வந்து வழிபடுகின்றனர் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் திருக்கோயிலில் ஆடி தபசு என்னும் திருவிழா சிறப்பு. அதுபோலவே இந்த கோமதி அம்பாள் திருக்கோயிலிலும் ஆடி தபசு சிறப்பு. ஆடி தபசிலே அம்பாளுக்கு காவடி ஏற்கப்படுகிறது. அன்றைய நாளில் பல ஊர்களில் இருந்தும் மக்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து மஞ்சள் கயிறு, வளையல், கண்ணாடி முதலிய மங்கல பொருட்களை தானம் செய்வதை இன்றும் கண்கூடாக காணலாம். மங்கள குங்கும மஞ்சள் அணிந்தவள், மந்திர யந்திர மாமணியவள், பங்கைய சுந்தரி பைங்கலை கொண்டவள், பஞ்சமி சண்டிகை பார்வதியம்பாள், கொங்கலர் அம்பிகை கொங்கை குலைந்தவள், குஞ்சித பொன்னடி கோமதியாள், கங்கண பந்தனி கம்பன் அணைந்தவள், கஞ்சியில் இங்கிரு காமியவளே என்று பாடி அன்பர்கள் இந்த கோமதி அம்மனை வழிபட்டு வருகிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே. தமிழிசையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகழை படித்தாலே போதும். இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்கள் அகில உலகத்தையும் விலை பேசக்கூடியவை. அருந்தமிழ் பொக்கிஷம் என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், பல வகையான திருவகுப்புகள், திருப்புகழ் பாடல்கள்
அடுத்தது கந்தர் அந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட நூல், அற்புதமானது. அந்த கந்தர் அந்தாதிக்கு வில்லிபுத்தூரார் உரை இல்லை என்றால் அந்த தமிழ் புதையலில் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பது இன்று நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அப்படிப்பட்ட அருணகிரிநாதருடைய வாக்கிலிருந்து இன்று நாம் பார்க்கக்கூடியது வேல் விருத்தம் எனும் பகுதியிலிருந்து. இதில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தை பலவராக பாராட்டுகின்றார், போற்றுகின்றார், துதிக்கின்றார். அதே நேரத்தில் தமிழில் சமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையையும் அவர் கொடுக்கின்றார். அந்த சமன் என்பது யாரை குறிக்கக்கூடியது? அருணகிரிநாதர் மட்டும்தான் அநேகமாக இவ்வளவு அழகாக உபயோகப்படுத்தியிருக்க முடியும் இந்த வார்த்தை. இன்னொரு விசேஷம், இப்பாடலில் மண்டல நிறைந்தரவி சதகோடி மதிவுதிர மானப் பிறங்கி அணியும் என்று ஒரு வரி வரும். இதை அருணகிரிநாதர் அவ்வாறு எழுதியிருந்தால் கூட நாம் அதை படிக்கும் பொழுதோ பாடும் பொழுதோ அவ்வாறு படிக்கக்கூடாது, பாடக்கூடாது. மண்டல நிறைந்தரவி சதகோடி மதி கமா கமா உதிரமான பிறங்கி அணியும் என்று சேர்த்து படிக்க வேண்டும், சேர்த்து பாட வேண்டும். அதை விட்டு விட்டு மண்டல நிறைந்தரவி சதகோடி மதி உதிர அப்பாடா அப்புறமா அப்படின்னு நிதானமா மானப்பிறங்கி அணியின் பொருள் விபரீதமாக போய்விடும். ஆகவே அந்த முறைப்படியே அந்த பாடலை பார்த்துவிட்டு பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். அண்டருலகம் சுழல எண்டிசைகளும் சுழல அங்கேயுமுடன் சுழலவே அலைகடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்தரவி சதகோடி மதி உதிரமான பிறங்கி அணியும் மணி ஒலையெனில் சகல தலமும் அருளச் சிரம் வகை வகையினில் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தடலும் வெண்கனுடனும் பகடு தன்புறம் வரும் சமணையான் கண்டு குலையும் பொழுதில் தஞ்சமென மென்சரின கஞ்சம் உதவும் கருணை வேள் கந்தன் முருகன் குமரன் வன்குரவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே. அந்த பாடலை அந்த தாளை முறைப்பிரகாரம் அழகாக அவர் எழுதியிருந்த முறைப்படி பார்த்தால் அந்த வேல் இப்படி அப்படி என்றெல்லாம் பாய்வதே அழகாக நாம் உள்ளூர் அனுபவிக்கலாம். அதாவது யமனுடைய வர்ணனை இதில் விரிவாக அடங்கி இருக்கின்றது. கண்ணங்கருத்த உருவம், பிறை போன்ற 2 பற்கள், கைகளில் தண்டாயுதம், அந்த பாசக்கயிறு, பக்கத்தில் எருமை மாடு, பகடு தன்புறம் வரும் பகடு எருமை மாடு பக்கத்தில். அது மட்டும் இல்லை, யமனுக்கு இங்கே ஒரு புதியதாக சமன் என்று ஒரு பெயரை சொல்லி அழைக்கின்றார். காரணம் என்ன? யமனுக்கு உண்டான பலவிதமான பெயர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் உண்டு, காரணங்களும் உண்டு. இந்த இடத்தில் சமன் என்று அருணகிரிநாதர் சொல்ல காரணம், அந்த யமனை பொறுத்தவரையில் பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த பதவியில் இருப்பவன் தாழ்ந்த பதவியில் இருப்பவன், ஆண் பெண் என்றெல்லாம் எந்த விதமான பேதமும் கிடையாது, எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் அவன். அதனால்தான் அப்படிப்பட்ட அந்த வரும் சமனை யான் கண்டு கொலையும் பொழுதில் ஐயோ என்று யமபயம் என்னை நெருங்காத காக்கக்கூடியது எது? அந்த வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை ஏந்திருக்கக்கூடியவன் முருகப்பெருமான், அதாவது கந்தன், எல்லோரையும் ஒன்றுபடுத்தக்கூடியவன், ஒன்றுபடுத்தப்பட்டவன் என்றெல்லாம் பலவாறாக விரிவாக ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா. முருகன் என்ற வார்த்தைக்கு அழகன் என்று ஏற்கனவே பொருள் பார்த்திருக்கிறோம். குமரன் என்றுமே இளமையாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, வள்ளி அம்மையின் கணவன், அவன் திருக்கரங்கள் இருக்கக்கூடிய அந்த வேல் சுழல்கின்றது. எப்படி? வகை வகையினில் சுழலும் வேல். இந்த சிலம்பாட்டம் பயிற்சி உள்ளவர்களுக்கு, பார்த்தவர்களுக்கு தெரியும். அது வாழ்வீச்சு எல்லாம் எப்படி, அது எந்த நேரத்தில் எவ்வாறு சுற்றி சுழன்றாடும் என்பது நாம் நிர்ணயிக்க முடியாது. அதுக்காக இந்த இடத்தில் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், தேவலோகம் சுழல்கின்றன, 8 திசைகளும் சுழல்கின்றன. அது மட்டுமல்ல, அக்னி பகவான் என்று சொல்கின்றோமே, அவனும் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றான். கடல்கள் சுற்றி சுழல்கின்றன. அது மட்டுமல்ல,
அந்த அரக்கர்கள், அசுரர்கள், தீயவர்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா, அவர்களுடைய உயிரும் சோர்ந்து கொண்டிருக்கின்றது. நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, அதாவது நல்ல பராக்கிரமசாலியை, திறமசாலியை பார்த்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தீயவர்கள் பயப்படுகிறார்கள் அல்லவா. அதன்படி இங்கே இந்த வேலினுடைய ஆட்டத்தை, சுழற்சியை பார்த்து அரக்கர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் ஆவி சுழல்கின்றது. அந்த வேலாயுதம் எவ்வாறு ஒளி வீசுகின்றதாம், எவ்வாறு ஒளி வீசுகின்றது. சூரியன் அங்கிங்கனாதபடி எல்லா இடங்களிலும் தன் கதிர்களை பரப்பி வலம் வந்து கொண்டிருக்கின்றான் அல்லவா. அந்த சூரியன், அதாவது 100 கோடி சூரியன், அதே நேரத்தில் 100 கோடி நிலவு சேர்ந்தால் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட அந்த மணியில் அழகாக அவைகள் ஓசை எழுப்புகின்றன. தீயவர்களெல்லாம் அஞ்சுகின்றார்கள், நல்லவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வேலாயுதம் பல வகையாகவும் சுற்றி சூழ்ந்து கொண்டு வருகின்றதாம். அந்த வேலாயுதமும் அதை ஏந்திய அந்த வள்ளி மணவாளனான கந்த கடவுளும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி எல்லா விதமான தீமைகளையும் நீக்கி, சுட்டி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்று பாடினார்கள் அல்லவா. அதுபோல் நம்மளுடைய எல்லா விதமான தீமைகளையும் விலக்கி எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருள வேண்டுவோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.